ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் பானுப்ரியா பேசுகிறேன். இன்றைக்கி நான் எதுக்கு இந்த ஓன் வீடியோ போட்டிருக்கேன்னு பார்த்தோன்னா, உங்கள் எல்லாத்துக்குமே ரீபப்ளிக் டே நல்வாழ்த்துக்கள், குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நான் இன்றைக்கி இந்த நாள் என்னுடைய நெஞ்சில் சுதந்திர மாதாவோட சக்கரை சின்னத்தை நான் குத்திருக்கேன். இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமாவது நம்ம இந்த தேசிய சின்னத்தை நம்ம நெஞ்சில் கண்டிப்பாக குத்திருக்கணும். நான் காலையில் போனேன். எங்கள் உள்ளூரில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விழா வச்சாங்க. அதுக்காண்டி என் குழந்தைங்களுக்கு வீட்டிலே ஸ்வீட் செஞ்சு கொடுத்தேன். பாதாம் புட்டு, தேங்காய் புட்டு, கேழ்வரகு புட்டுன்னு செஞ்சு கொடுத்தேன். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. எங்கள் உள்ளூரில் இருக்கிற சில நண்பர்கள், தோழிகள் எல்லோரும் சேர்ந்து எங்கள் கையில் உள்ள ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் போட்டு குழந்தைங்களுக்கு பரிசு வாங்கி கொடுத்தோம். டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் முடிஞ்சதை ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் செஞ்சோம். குழந்தைங்க ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி இந்த நாள் நம்மளும் சின்ன வயசில் கண்டிப்பாக கொடியேற்றி எல்லாத்துக்கும் மிட்டாய் கொடுத்துருப்பாங்க. நானும் அந்த மாதிரி தான் போய் வரிசையில் நின்றுக்கிட்டேன். சாக்லேட் எப்போ கொடுப்பாங்க, எப்போ வாங்கி நம்ம சாப்பிட்லாங்கிற மாதிரி. எனக்கு ஃபீவர் இருந்துச்சு, இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தலை. அந்த கொடியேற்ற நேரத்தில் நான் நிற்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருந்துச்சு. நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சதுக்காண்டி சுதந்திர தின விழா கொண்டாடுறோம். அதை சிறப்பாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த கொடியை ஏற்றி மிஸ் அந்த பூவை தூக்கும்போது குழந்தைங்க எவ்வளோ கிளாப் பண்ணாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. குடியரசு தின நல்வாழ்த்துக்களுக்காக வாழ்த்து பாடல் பாடினாங்க, திருக்குறள் பாடினாங்க. அதில் என் குட்டீஸ் என்னையே பார்த்துட்டு இருந்தா. என்னோட குட்டீஸ் பார்த்தீங்கன்னா 2 பேருமே பந்தயத்தில் வின் பண்ணாங்க. என்னென்ன போட்டிட்டா வச்சாங்க? அப்புறம் சேர் போட்டி, எல்லாத்துக்கும் வரிசையாக ப்ரைஸ் கொடுத்தாங்க. என்னோட குட்டீஸ் ஓட்டப்பந்தயத்தில் வின் பண்ணாங்க. 2 குட்டீஸ் வின் பண்ணாங்க. பெரிய குட்டீஸ் இதில் வின் பண்ணீங்க. ஓட்டப்பந்தயத்தில் ஜாக்கெட்லேயும் வின் பண்ணாங்க. 2 ப்ரைஸ் வாங்கினாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பாடெல்லாம் அருமையாக பண்ணாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தாங்க இந்த அளவுக்கு தமிழ் ஸ்பீச்சை சொல்லிக் கொடுக்க முடியும். வேறு எங்கேயுமே இந்த மாதிரி சொல்லித்தர முடியாது. நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் சேர்த்தனோம்னா தான் நல்லா படிக்க முடியும்னு நினச்சிட்டு நிறைய பேரண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியமே அனுப்பிவிட்டு இருக்காங்க. நாளைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததா கவர்மெண்ட் ஜாப்ங்கிற ஒரு சட்டம் வரப்போகுது. ஸோ எல்லா குழந்தைங்களும் முடிஞ்சளவு கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிக்க வைங்க. பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி ரிபப்ளிக் டே. என்ஜாய் த டே. என்னாலும் சுதந்திரமாக இருக்க வாழ்த்துக்கள்.